நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க அடிச்சவங்கலாம் எப்படி இருக்காங்க? அப்படின்ட்டு தான் கேட்கணும் போல. அந்த கார்ல பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குதிரை சிம்பல் போட்டிருந்துச்சு. யார் அப்படின்னு கேட்டா ஹார்ஸ்மேன் பாபு அப்படின்னு ஒரு பெரிய ஃபைட் மாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அதாவது இந்தியாவிலே 2 குதிரையை ஒரே டைம்ல 2 குதிரை மேல நின்று ஓட்டுற ஒரு ஆள் அவர். ஸோ நிறைய பேருக்கு இது ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கும். இது சிலோ மாஸ்டர் நர்ஸா இருந்தாரா அப்படின்ட்டு. எங்க அம்மாவும் சின்ன வயசுல நான் பிறந்து போய் தவறிட்டாங்க. பட் அவங்களும் ஒரு டாக்டரா இருந்திருக்கிறாங்க. ஓகே. ஸோ அதனால ஒருவேளை அது பேஸா உள்ள இருந்திருக்கும். வணக்கம் மாஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வெரி ஹாப்பி டு சி உங்களை வந்து எங்களோட நிகழ்ச்சியில் பார்க்கறதுக்கு. இந்த எனக்குள் சினிமா நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட ஆனால் இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் அடிச்சவங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு தான் கேட்கணும் போல. ஸோ நிறைய ப்ரொஃபஷன்ஸ்லாம் இருந்திருக்கும். ஸோ நீங்களே வந்து நிறைய ப்ரொஃபஷனை வந்து கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கீங்க. வசூல் ராஜா படத்தில் சொல்கிற மாதிரி தான் எப்படா ஒரு ரவுடி டாக்டர் ஆக முடியுன்ற மாதிரி, எப்படி வந்து ஒரு நர்ஸ் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர்ன்றது ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். ஸோ நிறைய பேருக்கு இது ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கும். இது சிலோ மாஸ்டர் நர்ஸாக இருந்தாரா அப்படின்ட்டு. ஸோ டெல் மீ அபவுட் லைக் அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன். செய்கிற வேலையை ரொம்ப நேசிச்சு பண்ணுறதாங்க. அதுதான் நம்மளை எந்த இடத்துலையுமே வந்து உங்களை வந்து முதன்மைப்படுத்தல. அதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா நம்மளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து சர்வீஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஓகே. மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம படித்து வளர்ந்த இடங்கள் அந்த மாதிரி. ஒரு கிறிஸ்டியன் ஹாஸ்டலில் தான் படித்தேன் நான். ஸோ அங்கே எப்போவுமே அந்த ஹெல்ப் பண்ணுறதை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, சர்வீஸ் பண்ணுறதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. எங்கள் அம்மாவும் சின்ன வயசுல நான் பிறந்து போய் தவறிட்டாங்க. பட் அவங்களும் ஒரு டாக்டராக இருந்திருக்கிறாங்க. ஓகே. ஸோ அதனால ஒருவேளை அது பேஸாக உள்ளே இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ தான் இந்த மாதிரி ஒரு சின்ன வழி கிடச்சிது, சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கான வழி கிடச்சிது. வந்ததுக்கப்புறம் இந்த வேலையை பயங்கரமாக நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம். நேசிக்க ஆரம்பிச்சதுல இது நம்மளை கொண்டு வந்து இன்னைக்கு உங்கள் முன்னாடி உட்கார வச்சிருக்கு. வெரி குட். ஸோ எப்பயாவது இந்த ட்ரீம் பண்ணியிருக்கீங்களா சார்? நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்து சர்வீஸ் பண்ணோம், லைக் அந்த ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஒரு ஜானரில் தான் இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ எவர் ட்ரீம்ட் ஆஃப் லைக் நம்ம சினிமாவில் இருப்போம் அந்த மாதிரியான விஷயம்லாம்? இல்லை சார், அந்த மாதிரி நம்ம ட்ரீம் பண்ணுறதுலாம் ஒன்றும் இல்லைங்க. இதுதான் வரணும். பட் வர்றதை வந்து பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறியாக இருக்கிறது உண்டு. பட் எப்போவோ ஒரு 1998 நீங்கள் 1988 இப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருது. இது நீங்கள் சொல்லியிருக்கீங்களான்ட்டு. என்னென்னா நம்ம ஊர் தூத்துக்குடி. நம்ம அங்கே ஒரு 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 பெரிய ஆட்டோமொபைல் ஷாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது படித்து இந்த சம்மர் ஹாலிடேஸில் சும்மா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த ஊரில் வந்து ஒரு பெரிய கார் ஒன்று போச்சு. அந்த காரு நம்மளை இப்படி கிராஸ் பண்ணி போகும்போது பக்கத்தில் இருந்த அண்ணங்கிட்ட, கூட வேலை பார்த்த அண்ணங்கிட்ட கேட்டேன்னா பெரிய கார் ஒன்று போகுது. அப்போ அந்த சினிமாவில் இருந்து யாரோ வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. யார் அப்படின்னு கேட்டால் அந்த காரில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குதிரை சிம்பல் போட்டிருந்துச்சு. யார் அப்படின்னு கேட்டால் ஹார்ஸ்மேன் பாபு அப்படின்னு ஒரு பெரிய ஃபைட் மாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அப்படியா? நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, சின்ன வயசு இல்லையா, ஒன்றும் தெரியாது. சும்மா சம்மர் ஹாலிடேஸில் வேலை பார்க்குறேன். அப்போது நான் சொன்னேன், அப்படியா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. பெரிய ஃபைட் மாஸ்டர் இங்கே எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னா, இங்கே கூட வேலை பார்க்குற ஒரு ஃபைட்ரு தூத்துக்குடியை சார்ந்தவங்க, அவங்களோட கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஓ அப்படியா, சூப்பர். அப்போ நம்ம கூட மெட்ராஸுக்கு போனால் இந்த மாதிரி ஃபைட்டர் ஆனதுக்கப்புறம் பெரிய வில்லன் நடிக்கிற மாதிரி இல்லாம்லன்னு அப்படின்னு. பண்ணிடலாம் அவர் கிண்டலாக சொன்னார். இது வந்து நீங்கள் சொன்னதுனால நான் சொல்கிறேன். எப்போவாவது ட்ரீம் பண்ணியிருக்கீங்களான்னு சொன்னப்போ இந்த வார்த்தை தான், வார்த்தைக்கு வலிமை உண்டுன்னு நினைக்கிறேன். கடவுள் அதை நம்மளை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டிட்டார் அப்படி. ஏன்னா அந்த 1988 சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த சொன்ன அண்ணங்க பேர் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு, ரவிங்கிறவர். அவர்கிட்ட தான் சொன்னேன் நான். சும்மா பேசுறப்ப அவர் கிண்டலா சொன்னாரா, போயிடலாம் பெரிய ஆளாயிரலாம்ப்பா அப்படின்னு சொன்னார். கிண்டல் இவ்வளவுதான் கான்வர்சேஷன். ஓகே. பட் நான் ரொம்ப பிலீவ் பண்ண ஆரம்பிச்சேன். எப்போன்னாச்சுன்னா இப்போ சமீபத்தில், ஏமா நம்ம இப்படி சொல்லியிருக்கோம்ல அந்த வயசுல அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தூரம். அது ரொம்ப பெரிய தூரம். வார்த்தைக்கு வலிமை உண்டுங்கிறது இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு புக்கில் படிச்சுக்கிட்டு, நீங்க பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகள், ஏன்னா நீங்க பேசுகின்ற வார்த்தைகள் வந்து உங்க எண்ணங்கள்ல இருந்து வருது. அந்த எண்ணங்கள் என்னவா இருக்குதோ அதுதான் வார்த்தைகளாக வரும். அந்த வார்த்தைகள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வலிமை சேர்க்கும். அதனால நீங்க பேசுற வார்த்தைகள் எல்லாமே வலிமை. இப்ப நிறைய பேர் பேச்சாளர்கள் பேசும்போது கூட அதை சொல்லுவாங்க, நீங்க பேசும்போதே நிறைய நல்ல விஷயங்களை பேசுங்க. பெரியவங்க வீட்டில் சொல்லும்போது கூட தவறுதலாக கூட ஒரு தடுமாற்றமான வார்த்தைகளை பேசிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த வார்த்தைகள்லாம் புரியும். ஓகே, இந்த வார்த்தைகளுக்கு இப்படி இருக்குது, நம்ம இதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் பேசணும் அப்படிங்கிறது.
பட் ஆனா இது ஒரு நல்ல லெசனா இருந்தாலும் இன்னைக்கு நீங்க இருக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு வார்த்தையான ஒரு விதை போட்டது ரவி இதை அண்ணா ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்றேன் இந்த விஷயத்தை ஆமா. பத்தி. ஏன்னா நீங்க கேட்டதுனால சொன்னேன். இந்த ட்ரீம் அப்படின்னு சொன்னீங்களா, ட்ரீம்ங்கிறது இல்லாம அன்னைக்கு நான் அப்படி சொன்னது அது என்னவோ தெரியாது. அப்படி சும்மா பேச்சில் இது ஹார்ஸ்மேன் பாபுங்கிறது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது எங்களுடைய முன் சந்ததிகள், எங்களுக்கு முன்னாடி இருந்த பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய ஃபைட் மாஸ்டர்ஸ் அவங்க. அதாவது இந்தியாவிலே 2 குதிரையை ஒரே டைமில் 2 குதிரை மேலே நின்று ஓட்டுற ஒரு ஆள் அவர். இப்போ இஸ் நோ மோர். இப்போ இல்லை அவங்க. அவருடைய பிள்ளைகள் இப்போ இருக்கிறாங்க. சுரேஷன் டான்ஸ் மாஸ்டராக இருக்கிறாங்க. இன்னொருத்தர் ஃபைட்டராக கூட இருக்கிறார்.